சென்னை மாநகரத்தின் மேயராக இருந்தப்போ, அதை தொடர்ந்து துணை முதலமைச்சராக இருந்தப்போ, இதே வட சென்னை பகுதிக்கு, குறிப்பாக சென்னைக்கு வந்து என்ன பணிகள்லாம் பண்ணணும்னு தெரியும். அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா, ஸ்டாம் வாட்டர் எனர்ஜி அங்கங்கே கட்டினது, அதே போல் 10 மேம்பாலங்கள் எங்கெங்கே போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் வந்து கட்டினது அது பெரிய அச்சீவ்மெண்ட்டாக நினைக்கிறோம். அப்போவே என்னுடைய எண்ணத்தில், என்னுடைய உள்ளத்தில் சென்னையை சிங்கார சென்னை ஆக்க வேண்டும் என்று அடிப்படையில் தான் பல பணிகள் செஞ்சோம். இப்போது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்த பிறகு, சென்னை மாநகரத்துடைய பொறுப்பை மாநகராட்சி ஏற்ற பிறகு, திமுக ஏற்ற பிறகு பல்வேறு பணிகளை சென்னைக்கு செஞ்சுருக்கிறோம். அதில் குறிப்பாக வட சென்னைக்கு வந்து சட்டமன்றத்தில் ஏற்கனவே 1000 கோடி ரூபா மதிப்பீட்டில் வட சென்னை வளர்ச்சி திட்டத்துக்காக ஒதுக்கி ஒரு அறிவிப்பு வெளியிட்டேன். ஆனால் அந்த 1000 கோடியை தாண்டி பல்வேறு துறைகளுடைய ஒத்துழைப்போடு கிட்டத்தட்ட 6350 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் எல்லாம் தொடங்கப்பட்டிருக்கு, நடந்துக்கிட்டு இருக்கு. மொத்த பணிகளை பொறுத்தவரைக்கும் 252 பணிகள். அந்த 252 பணிகளில் 30 பணிகள் முடிக்கப்பட்டிருக்கு முழுமையாக. 166 பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. விரைவில் அந்த பணிகளும் முடிவடைய இருக்குது. ஆக இந்த ஓராண்டு காலத்திற்குள்ள எல்லா பணிகளையும் முடிக்க வேண்டும் என்று சொல்லி நான் எல்லா துறைகளுக்கும் துறைகளுக்கு அறிவுறுத்தி இருக்கிறேன். தொடர்ந்து நம்முடைய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள், அதேபோல் மேயர், இந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், எம்பிக்கள்லாம் தொடர்ந்து ஆய்வு பணிகள் மேற்கொண்டு வேகப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நானும் இது 2வது முறையாக ஏற்கனவே அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்துக்கிட்டாலும் தொடர்ந்து நானும் அந்த பணிகளை வந்து தொடர்ந்து ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். துணை முதலமைச்சரும் ஆய்வு பண்ண சொல்லியிருக்கிறேன். அவரும் நான் வேலை செஞ்சுட்ருக்காரு. அதே மாதிரி அந்தந்த சம்மந்தப்பட்ட துறையினுடைய அமைச்சர்களையும் ஆய்வு பண்ண சொல்லி நான் குறிப்பிட்டிருக்கிறேன். அவங்களும் அந்த பணியை வேகப்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஆக வட சென்னையை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வளர்ந்த சென்னையாக நிச்சயமாக இந்த ஓராண்டு காலத்திற்குள் உருவாகும் என்று எனக்கு நம்பிக்கை இருக்குது. அந்த பணிகளை இன்றைக்கு நான் மேற்பார்வையிட்டிருக்கிறேன்.